வணக்கம். வாழ்வியல் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். பேசா பொருள். திருமணத்தில் தவிர்க்க வேண்டிய செலவுகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதிகப்படியாக உணவு பதார்த்தங்களை செய்து காசு வீணாக்கிறது மட்டுமல்லாமல் உணவுகளை வீணாக்கக்கூடாது என்பது என்னோட நிலைப்பாடு, என்னோட ஆலோசனைகள், வழிகாட்டுதல். நிறைய திருமணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டில் எத்தனை பதார்த்தம் வச்சுருக்குறாங்க, நம்ம கல்யாணத்துலேயும் வைக்கணும் அப்படின்ற மனோநிலையில் செயல்படுறதும், நிறைய கேட்ரிங் இப்போ எடுத்து செய்கிறவங்கெல்லாம் அவங்களோட திறமை வெளிக்காட்டுறதுக்காக அவங்க விதவிதமாக இதை செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலான்னு உங்கள் மனசை போட்டு குழப்பி உங்களை பெரிய செலவு வைக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டையும் நிகழ்த்துறாங்க. இதை மனசில் வச்சுக்கணும். உளவியல் ரீதியாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துடுவாங்க. நம்ம இப்படி செஞ்சுருக்கணுமே, அவர் சொன்னாரே மாட்டேன்ட்டோமே அப்படின்னு கவலை கூட உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க. ஆனால் நம்மளுக்கு எளிமையான உணவாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஆனால் விருந்து அப்படின்னுக்குள்ள சுவையான பதார்த்தங்களுடன் எல்லாரும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். சாப்பிட்டு போயிட்டு அது என்ன ஏதுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணுற மாதிரியான உணவு வகைகள் தேவையில்லை. பாரம்பரியமான ஒரு விருந்து உபசரிப்பு இருந்தாவே போதும். நம்ம அடுத்தவங்க மூக்கு மேலே விரல வைக்கணும் அப்படின்றதுக்காக திருமண செலவுகளை கண்டிப்பாக செய்யாதீங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. நிறைய உணவு வீணாகிறதையும் அதுக்கு அடுத்தது அந்த பொருள் வாங்கி கொடுத்தவங்க மன ரீதியாக ஒரு உருக்கத்துக்கு ஆளாகிறதையும் நம்ம பார்க்குறோம். நம்ம சாதாரணமாக இந்த பஃபே சிஸ்டத்தில் சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னாக்கா வேண்டான்ற பொருளையே வாங்கிட்டு குப்பை தொட்டியில் போடக்குள்ளே நம்மளுக்கு பார்க்கக்குள்ள அவங்க மேலேயே வெறுப்பு வரும். இதை நாகரிகமாகவும் நினச்சிக்கிறாங்க. உணவுகளை வீணாக்குறது நாகரிகம் அல்ல, அநாகரிகம். விலங்குத்தன்மை. விலங்கு கூட எந்த உணவையும் வீண் பண்ணாது, புதைச்சினாச்சு வைக்கும். மனிதர்கள் ஒரு ஃபேஷனாக நாகரிகமாக நினச்சிக்கிட்டு வேணுனே வாங்கி அந்த பக்கம் குப்பை தொட்டியில் போகிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் சாப்பாடுக்குள்ளே அவங்க ஒரு ஸ்டைலாக சாப்பிடுவாங்க. ரச சாப்பாட்டையே ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டவங்கள நான் பார்த்துருக்கேன். அதனால் நம்ம உணவு சமையல் விஷயத்தில் திருமணத்தில் 2 வீட்டாரும் கலந்து பேசி போதுமான அளவுக்கு சுவையான பதார்த்தங்கள் ஒரு 4-5 இருந்தாவே போதும். அதே போல் ஒரு அசைவ விருந்து செய்கிறாங்கன்னா அதுலேயும் ஒரு கட்டுப்பாடோடு செய்யணும். ஏன்னா நிறைய இடத்துல அதிகப்படியாக நம்மளுக்கு விரயமாகக்கூடிய செலவு. அதே போல் நம்ம மிச்சமாயிடுச்சுனாக்கா எங்கேயும் கொண்டு போய் கொடுக்கவும் முடியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, திருமணத்தில் சாப்பாடெல்லாம் மிச்சமாயிடுச்சுன்னா ஒரு முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. முதியோர் இல்லத்துக்கு அந்த மாதிரி கொடுக்காதீங்க. என்னடா இப்படி பேசுகிறாருன்னு நீங்கள் நினைக்கலாம். முதியோர் இல்லத்தில் நிறைய பேர் வயதானவர்கள் நோயாளிகளாக இருப்பாங்க, சர்க்கரை நோய் இருக்கிறவங்களா இருப்பாங்க, ரத்த கொதிப்பு இருக்கிறவங்களா இருப்பாங்க, கொலஸ்ட்ரால் இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் விருந்து சாப்பாடு கொடுத்து அவங்க உடம்பை கெடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு மன திருப்தி ஏற்படுறதுக்கு முதியோர் இல்லத்துக்கு அன்னைக்கு தேவையான உணவுக்கான செலவை கொடுங்க. இது நல்ல காரியமாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நம்மளுக்கு மிச்சமான அங்கே கொண்டு போய் கொடுத்துடலாம் இங்கே கொண்டு போய் கொடுத்துடலான்ட்டு அதிகப்படியாக செய்யறதையும் நம்மளுக்கு பெயர் தெரியாத உணவு பதார்த்தங்களை நம்ம கல்யாணத்தில் வச்சு கொடுக்கறதையும் கண்டிப்பாக தவிருங்கள். சமையல்காரங்கள் பேச்சு கேட்காதீங்க. நன்றி, வணக்கம்.